8 மணிக்கு பசங்களை அனுப்ப முடியுமா? இங்கே வந்து அவ்வளோதான். நான் உப்பு இருக்கான்னு பார்த்துப்போம். கொஞ்சம் போட்டு எழுதி வச்சிருக்கேன். 3 கிலோவா? இது சேர்த்துப்பாங்களா? 5 கிலோ வந்து நானும் ஒரு செஃப் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். முடியாது போல இருக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கோலம் விட்டு முடிக்கவே மணி 6:20 ஆயிடுச்சு. கிச்சனுக்குள்ளே வந்து சாப்பாடு வடிச்சாச்சு. குழம்பு கொஞ்சமாக கார குழம்பு வச்சுட்டேன். இந்த சைடிஷ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் வந்து 7 மணி நேரம் ஆகுது. வெங்காயத்தோட சைஸு பார்த்திங்கன்னா இதுதான். இது நான் வந்து ஆம்லேட்டுக்கு அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நானும் பறக்குன்னு இப்படி அரிஞ்சிடலான்னு பார்க்குறேன். அது கை ஒன்றும் சரியில்லை. அதனால் வந்து இதில் வச்சு கட் பண்ணுறதுக்கே விடிஞ்சிரும் போல் இருக்குது. இந்த வெங்காயம் வந்து கீரை உள்ளே வேக போட்டிருக்கேன். அதுக்காக இதுக்கு பெரிய வெங்காயம் வந்து ஆம்லேட் வச்சுக்குமா? பெரிய வெங்காயம் வந்து ஆம்லேட்டுக்கு வச்சுக்கோம். சின்ன வெங்காயம் வந்து முளைக்கீரை சாப்பிட்டே 3 வருஷம் இருக்கும் போல இருக்குது. எங்கள் ஊரில் வருது, காலக்கற்களே வருது. ஆனால் வந்து வாங்குறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் போகிறது 10 மணிக்கு போனால் அங்கே அந்த அம்மா கடையே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு பசங்களை அனுப்ப முடியுமா என்று தெரியவில்லை. காவியாவுக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். 2 பசங்களுக்கும் 9 மணிக்கு கூட பஸ் இருக்குது. அதில் கூட அனுப்பிக்கலாம். ஏன்னா முடியல, அவசரம்னு அப்போ கோலம் விடாததுக்கு முன்னாடி கொஞ்சம் அவசரம்னு செஞ்சுருவேன். இப்போ வந்து இடுப்பு வலிக்குது, ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியல. அந்த அளவுக்கு இருக்குது உடம்பு. இருக்காமா? சரி, இதை அரிஞ்சிட்டு உள்ளே போய்ப்போம் நம்ம. ஆஹா, இந்த முளைக்கீரை வாசனை தான். இப்போ நான் இந்த முளைக்கீரைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் அப்போல்லாம் வந்து மத்து போட்டு கடைவாங்க. நானுமே கடைவேன், சட்டியில் போட்டு மத்து போட்டு கடைவோம். ஆனால் இப்போ இருக்கிற வேகமான ஸ்கூல் டைம் லஞ்சுக்கெலாம் வந்து கடைய முடியாது. அதனால் இது வந்து இப்படியே ஆஃப் பண்ணிடணும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, சும்மா முளைக்கீரையை போட்டுட்டு பூண்டு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். உப்புலாம் எதுவும் போடல. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே சைன்னு ஒரு பிளெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அப்படியே நம்ம கடைஞ்சா மாதிரியே ஆகிடும், குயிக்காக ரெடி ஆகிடும். அதனால் இதை தூக்கி அப்படியே ஆற வச்சிடும். நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிப்போம். கறி துணி இல்லை. இங்கே வந்து பசங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட்டுக்கு வெங்காயம் வந்து நச்சுக்குன்னு இருக்கும். அதனால் லைட்டாக அப்படியே வதக்கிப்போம். இவ்வளோ வெங்காயமும் கீரைக்கு போட மாட்டோம். ஏன்னா கீரை வந்து எங்களுக்கு பத்தாது. நேற்று வந்து 2 கட்டு கீரை தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டா எங்களுக்கு சுத்தமாக கீரை இருக்காது. அதனால் இப்போ கீரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். அதை போட்டு அப்புறமா நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு. முட்டை வந்து ஆம்லேட் ஊற்றிடும். அந்த புளிக்குழம்பு ஊற்றுப்போம். இந்த கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் குழம்பு, அப்புறமா ஏதாவது வச்சுப்போம் அப்படின்னு. தம்பி, சைடு ட்ரிப்பில் போறியா? அம்மாவுக்கு லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. குட்டிமா வந்தால் 2 பேரும் தான். பசங்க ஸ்கூலுக்கு லேட்டாக போகும், வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படின்னு நினைக்கிங்க. ஆனால் இங்கே உள்ளது அப்படி இல்லை. 8 மணி தான். அந்த 8 மணிக்கு தான் கிளம்பணும், இல்லைனா வந்து தெய்வ குத்தமாயிடும். ஆனால் இந்த தோசைக்கல் என்ன எது பண்ணினாலும் சூப்பராக வந்துடுது. அருமையான தோசைக்கல். இது வந்து பாரம்பரியமாக வச்சுக்கணும். இப்போ பரம்பரையாக வச்சுக்கணும். எது பண்ணாலுமே சூப்பராக வந்துடுது. ஒரு தடவை காளான் பண்ணேன், அப்புறம் என்னென்னமோ போட்டு பண்ணால் அது ரொம்ப வரட்டி ஆகிட்டாலுமே அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சால் நல்லா வந்துடுது. இது அப்படியே இது பண்ணிப்போம். இந்த அளவுக்கு இது பண்ணால் போதும். பச்சை மிளகா சாப்பிடாதுங்க பசங்க, பொறுக்கிட்டு கிடக்குங்க. அதனால் பெப்பர் மட்டும் போட்டுப்போம். என்ன பாருங்க, கீரை நல்லா ஃபேனுக்கு அடியில் வச்சு ஆற வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு சில பேர் நம்ம சாப்பிட்லாம், ஆனால் பசங்க வந்து இப்படி முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு கீரை அதெல்லாம். அதனால் அப்படியே லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். நாங்கள் வந்து எப்போதுமே அப்படி தான் செய்கிறது ஸ்கூல் டைமில். மற்ற நேரம் நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸ்கூல் நேரத்துலாம் அப்படி தான் பண்ணணும்.
தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அதை வடிகட்டிட்டு கீரையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது போல் காலை நேரத்தில் குயிக்கான சமையலுக்கு நான் யூஸ் பண்ணுறது அகாரோட ரீகல் பர்சனல் பிளெண்டர். இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த பிளெண்டரில் ஆன் ஆஃப் சுவிட்ச்லாம் எதுவுமே இல்லை, லாக் டைப் தான் இது. பிளெண்டரை கரெக்டாக ஜாரில் லாக் பண்ணி சுவிட்சை போட்டால் போதும், பிளெண்டர் ஸ்டார்ட் ஆகிடும். அரைஞ்சதும் சுவிட்சை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சமையலுக்கு எல்லா வகையிலுமே இந்த ஒரு பிளெண்டர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது 2 கட்டு கீரை அளவு. இந்த ஒரு ஜார் 500 ml வரைக்குமே பிடிக்கும். சமையல் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜார்ஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ், சட்னி இதுக்கெல்லாம் 700 ml எடுத்துக்கலாம். இது போல கொஞ்சமா மசாலா அரைக்கிறதுக்கு 300 ml ஜாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்றதுமே ரொம்ப ஈஸி. உங்களுக்கும் அகாரோட இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. டிஃபன் ஒன்றுமே இல்லை, கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதுலேயே முட்டையை ஊற்றினா பொரிஞ்சிடும் முட்டை. உப்புமாலாம் கிடையாது, கீரை எதுக்கு தான் செஞ்சேன். அதாவது தம்பி ஸ்கூலுக்கு கீரை கொடுத்து விட்டால் நல்லா அப்படியே கப்பையே க்ளீன் பண்ணி கழுவி வச்ச மாதிரியே எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்துடுவான். இந்த குட்டிமானும் ஒன்று இருக்குது பாருங்க, சுத்தமாக அப்படியே அது கொட்டுதா இல்லை சாப்பிடுதா இல்லை என்னன்னே தெரியாது. கொட்டுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அப்படியே கொமட்டிக்கிட்டு வயிற்ற பேரட்டிக்கிட்டு வரும் அவங்களுக்கு. அதனால் காலையிலே சூடாக சாப்பாடை போட்டு நம்ம இந்த கீரை கடையிறோம் இல்லையா, அதை அந்த சாப்பாட்டிலே போட்டு பிசைஞ்சு 4 வகையை உருட்டி உள்ளே தள்ளிடுறது. எப்போதுமே கீரை செஞ்சால் அந்த பொண்ணுக்கு மட்டும் அப்படி உருட்டி உள்ளே தள்ளிடுவேன், சாப்பிடுவாங்க. இந்த முட்டைக்கு கொஞ்சமாக ஜீரகம் போட்டால் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு பிளேட் எடுமா. எனக்கு இன்ன வரைக்குமே முட்டைங்கிறது சரியாகவே உடைக்க தெரியாது. அதனால் எஸ்கு பஸ்காக போகும். அந்த மஞ்சக்கருங்கிறது கொண்டா, அந்த மஞ்சக்கருங்கிறது டபக்குன்னு அப்படியே முழுசாக விழுவல, அந்த மாதிரி விழாது, உடஞ்சி போய் தான் விழுவோம். எப்படி விழுது வருங்க. 5 முட்டை எடுத்திருக்கேன். மணிக்கு காலேஜ் கிடையாது, காலேஜ் வைக்கிறாங்களா என்னன்னே தெரில. மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் போயிட்டுருக்கான். அதனால தான் 3 கப்பு. நேற்று கூட யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தீங்க, என்னக்கா 3 கப்பு தான் கட்டுறீங்க, மணிக்கு சாப்பாடு கொடுத்து இல்லையானே. அவனுக்கு காலேஜ் கிடையாது. அதனால் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும், கவுச்சி ஸ்மெல்லு. அதனால் அதுக்கு தான் ஜீரகம் போட்டிருக்கேன். உப்பு பாருங்களா, உப்பு பாருங்க, உப்பு. ஏன் பச்சை முட்டை குடிக்கிறவங்களுக்கு பச்சையாக உப்பு பார்க்க தெரியாதா? அம்மா இதில் எந்த காலத்தில் நான் ஆம்லேட் ஊற்றுறேன்னா கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுப்போம். எத்தனை யானம் போகுது பாரு. அவ்வளோதான், லஞ்சை பேக் பண்ண வேண்டியதான். ஆம்லேட் இருக்குது, இது இருக்குது, கீரையை போட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே லஞ்சை பேக் பண்ண வேண்டியதான். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. என்ன கரெக்டாக 20 நிமிஷம் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளால் கடைய முடியுமா? அதனால் போட்டு அப்படியே அரைச்சிக்கிறது தான் நல்லது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டு அதை தலசி விடுங்க, மணி ஆகிட்டு. அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டோமா, கடுகு போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ வெங்காயம் தேவை கிடையாது, கொஞ்சமாக போட்டுப்போம். காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், இதை மட்டும் போட்டாலே இது சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. மணி ஆகிட்டு, இன்றைக்கி செகண்ட் ட்ரிப்பு தான். ஐயோ, இதில் அந்த இது காணா போயிடுச்சு. ஒன்று ஹோல் போட்டு குட்டியாக இருக்கும் லிட்டு மாதிரி, அது காணா போயிடுச்சு. அதனால் அப்படியே கவுத்துடுறேன். கவிய குழம்பு வேணுமா? வா வா வா. இன்றைக்கி ரைஸு கொஞ்சம் அதிகமாக வடித்தாச்சு, அதனால் டிஃபன்லாம் எதுவும் கிடையாது. போதுமா குழம்பு? எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்போம். கீரை சத்துக்காக சாப்பிட்றது, அதில் போய் ஏன் அவ்வளோ எண்ணெய்? இந்த நேரத்தில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். முன்னாடியே நம்ம கீரை வேகும் போதே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நிறைய உப்பு போட்டுருவோம். நான் போட்டுருவேன். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி அரைச்சோ இல்லை கடைஞ்சோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். சொல்லுங்க. நீ அதனால தான் கேட்டுக்கிறது. அப்பப்போ நானே போட்டால் அது நான் பொறுப்பாயிடுவேன். அதான் சரி, உப்பு இருக்கான்னு பார்த்துப்போம். உப்பு இல்லையா? அது வேற டிபார்ட்மெண்ட். நல்லா வதக்கி விட்டு
அப்படியே ஊற்றி நிப்பாட்டிட வேண்டியதான். பெருங்காயம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பெருங்காயம் இவ்வளோதான் இருக்குது. இந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்குமே லஞ்ச் பேக்கு வீடியோங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எனக்கே அது பேக் பண்ண முடியாது. அதனால தான் லஞ்ச் பேக்லாம் போடுறதில்ல. எவ்வளோ அவசரம் போட வேண்டியதாக இருக்குது. சமையலும் சரியாக சமைக்க முடியாது பசங்களுக்கு. எது ஈஸியாக முடியுமோ அதை மட்டும் சமைச்சிக்கிறது. செகண்ட் ட்ரிப்பு வா வா வா, அவ்வளோதான். என்னதுமாண்ணா? சரி, ரெடி. வா வா வா, சாப்பிடு. இந்த கப்பு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கும். இந்த குழம்புக்கு அதுக்கு இதுக்குன்னு 7 கப்பு தேவைப்படும். எந்த இடத்துல எந்த கப்பு கிடக்குன்னே தெரியாது. என்னங்கத்த குட்டிமாமனுக்கு இதில் குழம்பு போதுமா? இந்த குழம்பு போதுமா? பத்தாதா? பத்தாதா? என்ன பிள்ளையோல நீங்கள்? புளிக்குழம்பு தானேம்மா? கொஞ்சமாக தானே. இது வந்து அண்ணனுக்கு. ஆம்லேட் வந்து இவங்களுக்கு இதிலே வச்சிடும். கவி, நீ சாப்பிட்டியா கவியா? அது மேம்கிட்ட சொல்லி திறந்துக்கும். இந்த கவியா இப்படி பஸ் உண்டு இப்படி சாப்பிட்டு ஆச்சு. பூவை இது பண்ணி விடலையா? பூ என்ன இப்படி நீட்டி நிற்கிது? அத்தையை தலைப்பின்னி விட சொன்னேன். சரி போ, இன்னைக்கு ஒரு நாள். கீரை தானே பிசைஞ்சிட்டேன். கீரை இன்னும் எப்படிரா அம்மா? பச்சை காய்கறிகள், கீரை அதெல்லாம் சாப்பிட அந்த பிள்ளைய வந்து மஞ்சள் சட்டை பிள்ளைய வந்து நான் எந்த விதமான குறையும் சொல்கிறதில்ல. பச்சை சட்டை இருக்குல்ல, அதுதான் பச்சைங்கிறதே பிடிக்காது. கைட்டு வைங்க, அப்புறமா இது பண்ணிக்கோ. நல்ல வேலை நம்ம நேரமாக என்னன்னு தெரில. 2 நாளாக வந்து ஸ்கூல் ஓப்பன்லேருந்து பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் வருது. தெரியுமோ ஸ்கூலுக்கு தாய்மார்கள்லாம் கோலம் போடுவாங்கன்னு. பச்சையாக இருக்குது. வாய் மட்டும் தலை லூஸாக பின்னிட்டாங்க அத்தை. தம்பி ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் சாப்பிடு, டைம் ஆகலை. சரி, பசங்களை அனுப்பிட்டு அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. நாங்கள் பாருங்கள், பழைய ஈயம்பித்தளைக்கு காசு ஈயம்பித்தளைக்கு பேரிச்சம்பழம் தான் வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் இதெல்லாம் போட்டு காசு வாங்க போகிறோம். இதெல்லாம் வந்து காப்பர் கம்பி. நம்ம வீட்டில் இந்த பொங்கல் வேலை நடந்துச்சு இல்லையா, பழைய கிரைண்டரே ஒரு 2-3 கிரைண்டர் இருக்கும், நல்ல பெரிய கிரைண்டரு. அதெல்லாம் ஓடாமல் பல தடவை அட்டம் பண்ணி ரிப்பேர் பண்ணது தான், ஆனால் ஓடாமல் போயிடுச்சு. அதெல்லாம் பேத்து பொழந்து எதையும் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம். அந்த வண்டி ஜாமான், வேன் வண்டி ஜாமான் அதெல்லாம் இருக்கும்ல, அதுவுமே தேவையில்லாத நிறையா இருந்துச்சு. அதில் இதுதான் பிரித்து இந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்ததெல்லாம் நான் கிடையாது, ஆனால் இந்த மாதிரி இதை முறுக்கி கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து என்னோடய வேலை. இது இன்றைக்கி பண்ணது கிடையாது, 2-3 நாளாகவே என் குடும்பத்துக்கு இதே தான் வேலை. உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. நீங்கள் என்னத்தை தான் விட்டு வச்சுருக்கீங்க இந்த அளவுக்கு பிரித்து பேன் பார்க்குறீங்களேன்னு. டோருக்குள்ள இந்த வளைய மாதிரி இருக்குல்ல, இது வந்து கிரைண்டர், நம்ம பெரிய கிரைண்டர் இருக்கும்ல அதில் உள்ளது. அதுவே நாங்கள் ஒரு இது மாதிரி எங்கெங்க பார்க்கலாம், ஒரு 2-3 பிரிச்சு கிடக்கு. ஒரு 2-3 இது எடுத்துட்டோம். எங்க இதா இந்த மாதிரி இருக்கிறது மிக்சி, இந்த மாதிரி பெருசா இருக்குது கிரைண்டரு. ஒரு 2-3 இதுலேருந்து எடுத்துட்டோம். நம்ம இரும்பு கடையில் போய் கிரைண்டர் வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டாலும் அந்த கிரைண்டர் வந்து அதிகபட்சம் ஒரு 600, 700, 1000 ரூபாய்க்குள்ளே தான் எடுத்துப்பாங்க. 1000 ரூபாய்ங்கிறது பெருசு தான், ஒரு 500, 600 அதுக்குள்ளே தான் எடுத்துப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கும் காப்பருக்கு விலை அதிகம். அதனால நாங்கள் வந்து சும்மா அப்போல்லாம் வந்து அப்படியே போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சிரிக்காதீங்க, அதுலேருந்து வந்து நாங்கள் தனித்தனியாக பாட்டாக பிரிச்சிடுறது. இது வந்து அதுலேருந்து எடுத்த காப்பரு, அப்புறம் இரும்பு தனியாக, அப்புறம் பிளாஸ்டிக் தனியாக, இந்த மாதிரி பிரித்து அலுமினியம் தனியாக, அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு இருக்கு இல்லையா, அதை போட்டால் அதுக்கான தனித்தனி விலைகள் கிடைக்கும். இதை சொல்கிறீங்களே, நாங்கள் வந்து சில்வர் ஜாமான், அந்த ஈய ஜாமான்லாம் போட்டோம் இல்லையா கடையில், அதுக்கு வந்து நான் நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேன். அதாவது இங்கே பாருங்கள், அலுமினியம், ரேடியேட்ரு, பிசி, அப்புறம் இரும்பு, பிளாஸ்டிக்கு, சில்வர். இது அப்படியே வந்து அன்னைக்கு டாடா ஈஸில் வண்டியை வர சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்து போட்டது.
வீட்டுக்கு வர சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் இந்த நம்ம இதுதான் இது இந்த தராசு மிஷின், இது என்னது தராசு தானே, நம்ம இதுதான் அதிலே அடுக்கி வச்சு நான் எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு பார்த்து போட்டது அது. ஆனால் இதுக்கு இன்னும் நாங்கள் பணம் வாங்கவில்லை. அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டோம், ஒரு 10,000க்கு மேலே வருது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆனந்தமாக போயிட்டு, என்னடா பழைய பொருள் வந்து 10,000க்கு போட்டோம்மானே. ஆனால் வாங்கும் போது எல்லாமே ரேட் அதிகம் தான். சில்வராக இருந்தாலும் சரி, ஈயமாக இருந்தாலும் சரி, அலுமினியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரேட் அதிகம் தான். ஆனால் யூஸே இல்லாதது ஒன்று போட்டு அது நம்ம வாங்குறது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதனால் இன்னும் நாங்கள் காசு வாங்கலை. இதெல்லாம் வந்து இன்னும் நான் எழுதி இதெல்லாம் அதாவது தனித்தனியாக எழுதி வச்சுட்டு அங்கே போய் நம்ம எவ்வளோ என்னன்னு எடைக்கு போட்டுட்டு நம்ம இது பண்ணுவோம், வாங்கிப்போம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கோம். இதுலேயே இங்கேயே நாங்கள் வெயிட்லாம் பார்த்துருவோம், காப்பர் எவ்வளோ வெயிட் இருக்குது, இரும்பு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு. இதன் மூலயமா நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அலுப்புங்கிறது படாமல் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் அலுப்பு படாமல் ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது கண்டிப்பாக செய்யுங்க, அதுக்கான பலன் கிடைக்கும். உடச்சி பேன் பார்த்து இதை சொல்கிறீங்க நீங்கள். இங்கே பாருங்க, இந்த மூட்டையில் ஒன்று இருக்குல்ல, இது வந்து பழைய கிரைண்டர். இதை பாருங்க, இது ஏதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம சுகுணா இருக்கு இல்லையா, என்னோட சின்ன நாத்தனார், அது வீட்டில் ஒன்று வந்து இந்த மாதிரி ஓடாமல் கறந்துச்சான். 2-3 தடவை செலவு பண்ணியாச்சான், இருந்தாலும் ஓடலையா. எனக்கு வேணாம், நீங்கள் தான் இதெல்லாம் பிரித்து பேன் பார்க்குறீங்களே, நான் இதை கொடுத்து விட்றேன் அப்படின்னு நேற்று வந்தாங்க மேடம், வந்து சொல்லிட்டு போணுச்சு. சரி பாப்பா கொடுத்து விடு அப்படின்னா இப்போ தான் மணியை விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த பாருங்க, கூடிய சீக்கிரம் வந்து தான் எனக்கு பின்னாடி ஒன்று ஆரஞ்சு கலரில் ஒரு வண்டி தெரியுதா, அந்த வண்டியும் பிரித்து பேன் பார்த்து போட்டுருவோம். அதுக்கு இந்த நேரத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 20,000-30,000 கிட்ட செலவு பண்ணியிருப்போம். அதை இன்னும் கடையில் போடாமல் இருக்காங்க. ஏன்னா அது அருமை பெருமையான வண்டி, முதல் வாங்கின ஸ்கூட்டி அப்படின்ட்டு நிற்கிது. ஆனால் இது வரைக்குமே அவ்வளோ ஒரு செலவு அதுக்கு. நானும் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்கூட்டி வாங்குங்க, நம்ம காவியா மணியாவது ஓட்டிக்கும். அது காவியா வந்து நான் எங்கேயாவது ஓட்டுறேன், எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்குங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே தான் நிற்கிது. இதுக்கு வந்து மூடி இருக்குது. எங்கள்கிட்ட இதோ ஒரு மிஷின் கிடக்குதா, இது வந்து ஓடுதுன்னா ஸ்லோவாக ஓடுது, அதான் என்னன்னு தெரியல, இதான் பண்ணுறது. ஆனால் வேணாம், அது அப்போ அதையும் பிரிச்சிடலாம். ஏன் வேஸ்ட்டாக எல்லாத்தையும் ஓடும் அப்படி இப்படின்னு பாதுகாத்து வச்சுக்கிட்டு சும்மா தான் அது கிடக்கும். அதனால் அதையும் போட்டுடலாம். இதெல்லாம் இங்கே பாருங்கள் என்ன பிராண்டுன்னு பாருங்கள். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த சிடியில் கேசட்டு போட்டு யார் பார்க்க போகிறா, அதை பாருங்க பிராண்டை. அதனால் இதையும் பிரிக்க போகிறோம். சின்ன பிள்ளை விளையாட்டாக தான் இருக்கும். அதுவும் ஒரு சிடி பிளேயர் தான், இதுவும் அப்படி தான். அதெல்லாம் வந்து இந்த விசிஆர் பிளேயரா, டெக்கும்பாங்க, அது எப்படி டொக்கோ என்னவோ கேசட் போட்டா ஓடும் அது. அதனால இது ரெண்டும் இருக்கு. இது வந்து ஃபேனு, இதெல்லாம் வந்து பித்தளை. இதோ தான் இருக்கே, அது கிரைண்டருக்கு உள்ளது. கிரைண்டர் அது நான் ஃபேனோட அந்த குமிழின்னு நினச்சிக்கிட்டேங்க. இந்த இருக்கிறது இது வந்து நம்ம விளக்குலாம் விளக்கி வச்சோம்ல, அதில் வந்து ஒரு விளக்கு உடஞ்சிருச்சு. அதனால் அந்த பெருசை மட்டும் எடுத்துகிட்டு, இது சும்மா லைட் வெயிட்டாக தான் இருக்குது, அதனால் இதில் போட்டுட்டோம். இது ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில், இதுவும் உடஞ்சிருச்சு பாருங்க. அதனால் இதையும் போட்டுட்டோம். இப்போ வந்து என்னென்ன எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்து இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் உடச்சி எடுக்கணும். இதில் இருக்கிறதுலையே ரேட்டு எது அதிகம்? பித்தளை அதிகம் இருக்கு நினைக்கிறேன். பித்தளை தான் அதிகமா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு காப்பர் பார்த்துப்போம். ஆன் பண்ணிட்டேன். இது எவ்வளோ இது வேற காற்று பீச்சில் கூட தோத்துரும் போல இருக்குது. சுருட்டிட்டு போய் வாழைக்கொலையில் விட்டுரும், அந்த அளவுக்கு காற்றடிக்குது. உங்களுக்கு மைக்கு நான் பேசுறது காதில் விழுதான்னு தெரியல, மைக்கிலேயே கொரன்னு இருக்கும், அந்த அளவுக்கு தான் காதுலேயும் விழும் உங்களுக்கு, அப்படி அடிக்குது காற்று. சரி, நம்ம வந்து காப்பர்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கோ. செக் பண்ணியாத என்னத்த காந்தத்தை வச்சு செக் பண்ணு. என்னத்த பிரிக்கணும். இதுதான் போட்டு நசுக்கிட்டீங்களே. யார் நசுக்குது? நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் வேலை பார்க்குறாங்க, தோட்ட வேலைலாம் பார்ப்பாங்க. அவங்க என் ஆத்துக்கார் எங்கள் அத்தை எல்லாரும் தான் உட்காந்து பிரித்தாங்க. இதை வந்து இப்படி இவங்க வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க. அந்த திருப்பலி இருக்குல்ல, அதெல்லாம் நம்பி அப்புறம் அந்த கட்டிங் பிளேட் மாதிரி இருக்குமே, அதெல்லாம் வச்சு இழுத்து ஈஸியாக எடுத்துட்டாங்க. இதை வந்து இரும்பை வந்து உடைக்கிறன்ட்டு சுத்தியில் போட்டு அடித்து நசுக்கிட்டாங்க. இதை வந்து எங்களால் எடுக்க முடியல. அதனால் இது இரும்போடு போயிட்டு இது வந்து ரேட்டு கம்மியாக தான் போகும், இரும்போட காப்பர் சேர்த்து இருக்கிறதுனால. எவ்வளோ வெயிட்டுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. எவ்வளோங்க கிலோ காப்பரு? 900 ரூபாயா? இது இது எவ்வளோ வரும் தெரியல, போடு எடை போட்டால் தெரியும். ஒரு 3 கிலோ வரும். 3 கிலோவா? எதை பிரிச்சா? எல்லாத்தையும் பிரிச்சாங்க. எவ்வளோ வரப்போதா? 800 வந்துட்டு. 2 800? 1 800.
1,800 எனக்கு வெயிலில் கண்ணு தெரில. 1,800 இருக்குது. 1 கிலோ வந்து ஒரு 800 900 வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஒரு 1800 அந்த மாதிரி கிடைக்கும். காப்பருக்கு மட்டும். காப்பர் வந்து நாங்கள் எழுதுவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஒன்று தானே இது காப்பர். இது மட்டும் தானே இருக்குது. இது மட்டும் காப்பர் தானே. ஐயோ அதை வர இருங்க. 2,200 2,200 இருக்குது. இந்த பித்தளை மட்டும் காப்பர் மட்டும் 2,200 எழுதிக்கிறான். காப்பர் வந்து 2,200. அவ்வளோதான் காப்பர். இந்த தூள் துப்பட்டிலாம் வந்து நம்ம அதிலே சேர்த்து இது பண்ணிப்போம். இந்த காப்பரில் இதெல்லாம் சேர்க்கல, இரும்பில் சேர்த்துக்கோம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பை ரெடி பண்ணணும். இது நம்ம பழைய அடுப்போட பர்னர். இதுவும் பித்தளை தான். ரெண்டும் கலந்து ஏதோ ஒன்று. அப்புறம் இந்த அடுப்போட மவுத்து நம்ம வீட்டிலையே மொத்தம் வீணாக போன அடுப்புன்னு பார்த்தா ஒரு 4 அடுப்பு கிட்டத்தட்ட இருந்துச்சு. அங்கே பழைய வீட்டில் இருந்து வேற ஜாமான் அதெல்லாம் அள்ளிட்டு வந்தோமா, அங்கேயே ஒரு 2-3 அடுப்பு கிட்ட இருந்துச்சு. கடை அடுப்பு நம்ம பாத்திர கடை இருக்கு இல்லையா, அதில் உள்ள அடுப்பு பர்னரு அதெல்லாம் சேர்த்து எல்லாமே இந்த மவுத்து இதோ இப்படி இருக்குமே. இதெல்லாம் 5 கிலோ வந்துருக்குங்க. 5 இல்லை 4,775 தெரியுதா உங்களுக்கு? நான் மறைச்சிக்கிறேன் பாரு. இல்லை இப்போ தெரியுதா இல்லையா? 4 கிலோ 770 கிராம் அப்படிதானே? அதான் இது வந்து நம்ம பித்தளை. இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஜேசிபிக்கு உள்ளது. எதுக்கோ போடணுன்னு. எதுக்கு நீங்கள் வாங்கினீங்க இதை? அது இதுக்காக வாங்கினது. எதுக்காக? இது வந்து பல வருஷமாக கட்டியே வச்சுருந்தாங்க. அது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது வேண்டாம். அது நாங்கள் ஒரு மூலையில் போட்டு அது பாட்டுக்காக கிடக்கும். அதனால் அது இது பண்ணல. எவ்வளோ பிராஸு? 750. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இந்த இரும்பு அதெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் இந்த இதையும் உடைக்கணும். சாயந்தரத்துக்குள்ளே உடச்சிட்டா இன்றைக்கி சாயந்தரமே இதை ஏடு கிளப்பிடும். அப்படி இல்லைன்னா காலையில் தான் இருக்கும். வர கமெண்ட்டை நான் சொல்கிறேன். இவ்வளோ அது இது இப்படி இருந்தும் இதெல்லாம் வந்து ஒரு வேலைன்னு இதில் கூட நீங்கள் இது பண்ணுறீங்களே அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். அப்படி நினைக்கக்கூடாது. அதாவது பெண்களாக இருந்து நீங்கள் வந்து வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து பாதுகாத்து அது வேஸ்ட்டாக போகிறத ஏதாவது ஒரு காசு பணமாக்கலாம். அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இப்படியே போனால் நாங்கள் அப்படியே உக்காந்துருவோம். இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது. இந்த பொங்கல் வரதுக்குள்ளே ஏதாவது உங்கள்கிட்டையும் பட்டு பழசெல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் பிரித்து பேன் பார்த்து கடையில் போடுங்க. நல்லபடியாக பொங்கலை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம். அடுத்த ஒரு சூப்பரான விழாக்களை பார்க்கலாம். டாடா.